Vanakkam Chennai students. I welcome you all of you to Health Chennai telecoaching facility. Now I am going to brief you about this teleconference class. All are requested to follow certain rules while on the teleconference class. First thing is, after I finish my introduction session, the teacher will take a session for about 20 minutes and all are requested to listen to it carefully. You may make a note of it or even write down your doubts. Once the teacher is done with the class, you can come up with all the doubts and pose it to your teacher. But since there are many students, see to it that 2 or more students are not speaking at a time. In case your doubts are not clarified, maybe due to any reason or due to lack of time, you may email us anytime to info@mintbook.com or even send a message to 088-922-95967 so that we can address all your doubts. Request all of you to please inform about this facility to all your friends so that even they can make use of this opportunity. So, all the best students. Now it's time for the teacher to start the class. Hello. Yes, ma'am. You can start. Okay, sir. Students, good evening, students. Today we are seeing about the lesson chemical reaction. Chemical reaction. What is reaction? Students, do you know that the meaning? Okay. I will explain about it, the reaction. For most simplest example, for coffee preparation for our home. Milk and coffee powder mixed together under heating to give up coffee. In this example, milk and coffee powder are represent reactant, and to give up the coffee, drinking coffee is a product. Reactions means 2 or more reactants to react to give a product is called reaction. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் வேதி வினைகள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காஃபி அதை எடுத்துட்டோம்னா, நம்ம காஃபி செய்யணும்னா என்ன பண்ணுவோம், காஃபி பவுடர் அப்புறம் பால் ரெண்டையும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், நல்லா ஹீட் பண்ணோம்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா காஃபி. இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட், அதாவது எளிய வினை. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற அந்த மில்க்கும் அந்த காஃபி பவுடரும் அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வினைப்படும் பொருள். அதில் வந்து ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணுறோன்னா ஹீட்டு, அதாவது பாயில் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா காஃபி. இந்த மாதிரி கிடைக்கிறதா நம்ம ரியாக்ஷன் சொல்லுவோம். அதாவது வினைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படும் பொருட்கள் வினை புரிந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா வினை விளை பொருளை தருகின்றன. இதை தான் என்னன்னு சொல்றோம்னா ரியாக்ஷன். ஆனால் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது கெமிக்கல் அதாவது நம்ம என்ன சொல்றது, கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம இதுலேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு துணி காயப்படும் போது வெயிலில் பட்டுச்சுன்னா அது கலர் மாறுறது, இது எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இரும்பு துருப்பிடித்தல், இந்த மாதிரி நிறைய நம்ம டெய்லி லைஃப்லேயும் நிறைய எல்லாமே கெமிக்கலால் தான் உருவாகிருக்கு. அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். Chemical reaction. All living beings born in this beautiful world have their own lifestyles. Have you observed and analyzed your daily life from the viewpoint of chemistry? Chemical reaction happen around us all the time. Around us all the time and even in our body. கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் வாழ எல்லா உயிரினங்களும் தமக்கே உரிதான வாழ்க்கை முறையை வகுத்து வாழ்கிறாங்க. ஆனால் அது ஒரு வேதியியல் முறையில் தான் நடக்கிறத நம்ம உற்று நோக்கி இது நாள் வரைக்கும் பார்த்ததில்ல. அதை பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு மாற்றத்தையும் இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றம் என அதாவது இந்த மாற்றத்தையே சேஞ்சஸ் நடக்கிறத வேதியியல் மாற்றத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் அல்லது வேதியியல் மாற்றம் என 2 வகையாக பிரிக்கலாம். இயற்பியல் மாற்றம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிதில் நிகழக்கூடிய
மீள்வினையாகும். அதை ஈஸியாக நம்ம திரும்ப பெற முடியும். வேதி மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேதி மாற்றங்களில் புதிய பொருட்கள் உருவாகின்றன. இவை மீண்டும் மூலப்பொருட்களாக மாற்றும். திரும்ப அதை நம்ம கிடைக்கிறது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கேர்ள்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல கொலுசு, அது புதுசாக போடும்போது பார்த்தோன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண அதோட இதை பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் ஆகி ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஷைனிங் இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிரும். இது ஒரு சேஞ்சஸ். அதை வச்சு சொல்லியிருப்பாங்க கெமிக்கல் ரியாக்ஷனில். கொலுசு அந்த கலர் மாறுது. அது எதனால் மாறுதுன்னா சில்வரோட நம்ம போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா காற்று, அதாவது காற்றில் உள்ள ஆக்சிஜன் அந்த இதில் சேர்ந்து வெள்ளியும் காற்றில் உள்ள ஹைட்ரஜன் சல்ஃபைடு வினை புரிந்து வெள்ளி சல்ஃபைடை உருவாக்குதல். இதுதான் கொலுசு நிறம் மாறுறதுக்கான இது ஒரு வேதி வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன் இங்கிலீஷ் any changes can be classified as physical changes and another one is chemical changes. Physical changes can be easily reversed, but it is not easy to reverse in a chemical reaction. In chemical changes, a new substance are formed and it is difficult to regenerate the original substance. The chemical changes and more permanent the physical changes. For example, a new silver anglet after your mothers or sisters, note the color of the anglet in new and another observe the color of the old anglet. The lustrous or the white color of the silver anglet slowly changes into slightly black color. The silver anglet has got tarnished. It is in this reaction the silver and hydrogen sulfide in the air to react with to give a silver sulfide. So the silver anglet has got a tarnished to change the color. Next one, வேற என்ன எக்ஸாம்பிள், அதாவது கெமிக்கல், அதாவது வேதி பொருளை வச்சு என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு அடுத்தது பார்ப்போம். என்னன்னா கரிய நைட்ரேட் கரைசலை எடுத்துக்கிட்டு அதோட என்ன சேர்க்குறாங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ரைடு கரைசலை சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பொட்டாசியம் ஹைட்ரைடு கரைசல் கரிய நைட்ரேட் கரைசலுடன் சிறிதாக கலரும் போது மஞ்சள் நிற வீழ்படிவை தருகிறது. அதாவது கரிய நைட்ரேட் கரைசலும் பொட்டாசியம் ஹைட்ரைடு கரைசல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது மஞ்சள் நிற வீழ்படிவு கிடைக்குது. அது ரெண்டு இது சேர்ந்து கலந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா கரிய அயோடைடை தருகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அதாவது சுட்ட சுண்ணாம்பை நீர்ல சிறிதாக சேர்க்கும் போது அதை தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னா வெப்பத்தை வெளியிடுச்சுன்னா அது போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். வெப்ப உமிழ் வினைனா என்ன, வெப்ப கொள்வினைனா. வெப்ப உமிழ் வினைனா வெப்பத்தை வெளியிடுறது, வெப்ப கொள்வினைனா வெப்பத்தை உள்வாங்கிக்கிறது. இதில் ஹீட்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா சுட்ட சுண்ணாம்பு நீரோட வினை புரிஞ்சு என்ன செய்யுதுன்னா இந்த சுண்ணாம்பு நீரோட வினை புரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் அந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகி கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகுது. இது ஒரு வெப்ப உமிழ் வினை, அதாவது வெப்பத்தை வெளியிடறனால இது வெப்ப உமிழ் வினை. Another example, for taken calcium oxide, add water slowly, touch the beaker to you feel hot. Let us see what's happened. The calcium oxide react with water to produce calcium hydroxide. This reaction is exothermic. Exothermic means when a heat is liberated and will be accompanied by surround the bubbles leading to the release of the considerable amount of the heat
Another example, lead nitrate solution add to potassium iodide solution to mix it together to give yellow precipitate of the lead iodide will be get it to absorb the thief yellow precipitate on the beaker. This is also another example. And the chemical reaction. What is chemical reaction? The chemical reactions means the substance taking part in the reaction are known as reactant, and those formed as a result of the reaction is called product. In Tamil, வேதி வினை அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா வினைபடும் பொருள், வினை விளை பொருள் அப்படிம்பாங்க. வினைபடும் பொருளை எடுத்துட்டு நம்ம என்னது வேதி வினை இது பண்ணாதான் வினை விளை பொருள். அதுக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கு வினை விளை பொருள். வேதி வினையில் பங்கு பெறும் பொருட்களை வினைபடும் பொருட்கள் என்றும் அதனால் உருவாகும் பொருட்கள் வினை விளை பொருள் எனவும் கூறுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து types of the chemical reaction. There are classified into 6 types. All the chemical reactions are classified into 6 categories depending on the way of the product formed. There are 6 types. One is the amination reaction, decomposition reaction, displacement reaction, double decomposition reaction or double displacement reaction, acceleration or reduction, and another one is exothermic and endothermic reaction. First one, combination reaction. Combination reaction means when a reaction taken A combined with B to form a new product AB. It is a simple representation of combination reaction. For example, take a clean piece of the magnesium ribbon, hold the ribbon with a pair of tongue, burn into air using the burner, keeping magnesium ribbon as far as possible from your eyes. Collect the ash. In the above activity, the magnesium combined with the magnesium ribbon is burned into the burner to get it as the magnesium combined with the oxygen to form a single product is a magnesium oxide. For combination reaction is the reaction in which a single product formed from 2 or more reactant is called combination reaction. அதாவது வேதி வினைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது வேதி வினைகள்லயே வித்தியாச வினைகள் வந்து பல்வேறு வகையில நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கூடுகை வினை அப்படின்னு பார்த்தோன்னா AB 2 இதை எடுத்துக்கிறாங்க. அது சொல்யூஷனோ அது கரைசலோ கரைப்பானோ அந்த மாதிரி. ஏபின்னு வந்து 2 ஏபியுடன் வினை பிரிந்து ஏபி அதாவது கூடுகை வினை 2 சேருது. ஏபியுடன் வினை பிரிந்து ஏபி என்ற புதிய பொருளை உருவாக்கும் வினை கூடுகை வினை எனப்படும். இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கினாங்கன்னா மெக்னீசியம் நாடாத்துண்டை எடுத்து ஒரு இடுக்கையில பிடிச்சி அதை என்ன பண்றாங்கன்னா அந்த புன்சன் சுடரில் அந்த இதில் வந்து காட்டும்போது அது வந்து எரிஞ்சு என்ன சாம்பலா மாறிடும். அந்த இதில் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த மெக்னீசியம் வந்து அந்த தீயில காட்டும்போது ஆக்சிஜனோட சேர்ந்து நம்மளுக்கு வந்து சாம்பல் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கூறிய செயல்பாட்டில் வந்து மெக்னீசியம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து என்ன கிடைக்குதுன்னா மெக்னீசியம் ஆக்சைடு என்ற ஒரு வினை விளை பொருளை தருகிறது. அதாவது கூடுகை வினைனா என்னன்னு பார்த்தோன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படும் பொருட்கள் அதாவது ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு வினை விளை பொருளை உருவாக்கும் வினையை கூடுகை வினை என்கிறோம். இதெல்லாம் என்னன்னு சொன்னாங்கன்னா கூடுகை வினை. Once again I repeat, A combined with B to form a new product AB. It is a simple representation of the combination reaction.
Take a clean piece of, for example, take a clean piece of the magnesium ribbon to burn into the burner to collect the ash. In this reaction, the magnesium is react with the oxygen to give magnesium oxide. Combination reaction defined as the reaction in which a single product formed from two or more reactant is known as the combination reaction. அதாவது கூடுகை வினை அப்படின்னு பார்த்தேன்னா என்னன்னா ஏ மற்றும் பி ரெண்டு இது வந்து சேர்ந்து ஏபின்றது கிடைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து மெக்னீசியம் நாடாவை வந்து நம்ம தீயில காட்டணும்னா அது எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அது எதனால சாம்பல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றுல உள்ள அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து மெக்னீசியமும் அந்த ஆக்சிஜன் காற்றில் உள்ள ஆக்சிஜனும் சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடா மாறி நம்மளுக்கு வந்து சாம்பல் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு வேதிவினை. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கூடுகை வினை. அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைபடும் பொருட்கள் சேர்ந்து ஒரு வினைவிளை பொருளை உருவாக்கும் வினையை கூடுகை வினை என்கிறோம். நெக்ஸ்ட் decomposition reaction. A, B split into A and B. It is the represent decomposition reaction. Decomposition reaction. For example, copper carbonate powder in a dry test tube. Note the color of the copper carbonate. Keep the test tube over the flame. The changes of the color from green to black is observed. This is due to the decomposition of the copper carbonate to copper. For decomposition reactions means a single compound breaks down to produce two or more substance. A single compound break down to produce two or more substance. This type of the reaction is called decomposition reaction. In Tamil, சிதை உறுதல் வினை அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது கூடுகை வினைனா ஏவும் பியும் சேர்ந்து ஏபின்னு வந்துச்சு. அதையே தான் இங்கேயே எடுத்துக்கிறாங்க சிதை உறுதல் வினைக்கு. ஏபி என்ற பொருள் என்ன செய்யுதுன்னா வினை நடக்கும் போது ஏ மற்றும் பி அதாவது தனித்தனியா ஏ மற்றும் பி என இரண்டு பொருட்களாக பிரியும். இதுதான் என்னன்னு சொல்றோம்னா சிதை உறுதல் வினை என்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா தாமிரம் கார்பனேட். அது எப்படி இருக்குன்னா தாமிரம் கார்பனேட் பார்க்க கிரீன் கலர்ல பச்சை நிறத்துல இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா சோதனை குழாயில அதாவது உலர் சோதனை குழாயில வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிளாக் கலர்ல மாறும். அதாவது பச்சை நிறம் கருமை நிறமாக மாறுவதை காணலாம். அதாவது கால்சியம் கார்பனேட் CO3 ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி இரண்டாக வினை புரியும். சிதைவுறுதல் வினை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சேர்மம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களாக பிரிகின்றன என்பதை அறிய முடிகிறது. இத்தகைய வினையை சிதைவுறுதல் வினை என்கிறோம். Next, third one, displacement reactions. Displacement reactions means in this reaction A and BC, A displace B form BC to form AC. This shows that the A is more reactive than B. For example, take the copper sulfate solution. There are currently 2 other participants in the conference. Leave seeds for a few days. Observe the color of the copper sulfate solution to iron nail. The nail color will be changes into after few days. The flue color of the copper sulfate solution changes into green color
and the iron nail acquires a brownish look. This is most important. Displacement reactions means the reaction in which a more reactive element displaces a less reactive element form. Its compound is called displacement reactions. In Tamil, இடப்பெயர்ச்சி வினை, அதாவது ஏன்னு ஒரு வினைபடும் பொருளையும் பிசின்னு இன்னொரு வினைபடும் பொருளையும் ரெண்டையும் எடுத்துக்கணும். அதை வினை நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பிசி தனித்தனியா பிரிஞ்சு ஏவோட போய் ஜாயின் ஆயிடும். அதாவது ஏசி மற்றும் பிஐ தருகிறது. அதாவது தன்னோட இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு பிரிஞ்சு ஏயோட போய் சேர்ந்துடும். இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா இடப்பெயர்ச்சி தான். வினைபடும் பொருள் ஒன்னுல இருந்து இன்னொன்னுல இடப்பெயர்ச்சி ஆகி வேற வினைபடும் பொருள்ல சேர்றதா இடப்பெயர்ச்சியான வினை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்காட்டு எடுத்திருக்காங்கன்னா, அதாவது தாமிர சல்பேட் கரைசல்ல ஒரு இரும்பு ஆணியை உள்ள போட்டு வச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு அதை வெளியே எடுத்து பார்த்தோன்னா, ஆனா அந்த தாமிர சல்பேட் இது ப்ளூ கலர்ல தான் இருக்கும். அதே தான் அதை ஆணியை போட்டு வச்சுட்டு அந்த ஆணி ஆணி அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா இரும்பு, அதாவது Fe. அதை உள்ள போட்டு வச்சோன்னா இந்த தாமிர சல்ஃபேட்டும் இந்த ஆணி இரும்பும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா நீல நிற தாமிர சல்ஃபேட் கரைசலை பச்சை நிறமாக மாற்றுகிறது. மேலும் ஆணியானது பழுப்பு நிறமா உள்ள போட்டு வச்சிருக்கனால நார்மலா இருந்த ஆணி என்ன கலர்ல மாறுதுன்னா ப்ரௌன் கலர்ல மாறிடுது. இந்த வினையில என்ன நடக்குதுன்னா இரும்பு தாமிர சல்ஃபேட் கரைசலில் இருந்து தாமிரத்தை இடப்பெயர்ச்சி செய்ய வைக்குது. இரும்பு தாமிர சல்ஃபேட் கரைசலில் இருந்து தாமிரத்தை இடப்பெயர்ச்சி செய்கிறது. இரும்பு ஆணிக்கு பதிலாக துத்தநாக தண்டுக்கு கொண்டு செல்கிறது. அதாவது இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வினைதிறன் மிக்க தனிமம் வினைதிறன் குறைந்த தனிமத்தை அதன் சேர்மத்திலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யும் வினையை இடப்பெயர்ச்சி வினை என்கிறோம். Once again I repeat, displacement reactions. In these reactions, taken reactant A and BC. A displaces the V form BC to form AC. This shows that A is the more reactive than B. Displacement reactions means the reaction in which a more reactive element displaces a less reactive element forms from its compound is called displacement reaction. For example, take the copper sulfate solution in a beaker, drop an iron nail into a beaker, leave it for few days. That I get it, the blue color of the copper sulfate solution changes into green color and the iron nail acquires a brownish look. This is the copper sulfate to transfer into another. This is called displacement reaction. That's all, ma'am. Hello. Hello. Yes, please continue, ma'am. Okay, sir. You can hear you. Fourth one, a double decomposition reaction or otherwise the double displacement reaction. Fourth one, in this reaction between A, B and CD, these are reactant, both the reactant decomposed to form AD and CP through the rearrangement of the ions. Decomposition means, and the double decomposition reaction is any reaction in which exchange of the ions between the two reactants occur.
leading to the formation of the two different products. For example, the sodium sulfate solution in a test tube, and another test tube taken the barium chloride. To mix it together to both the solution, you will observe the formation of the white substance which is insoluble in water. The insoluble substance formed is known as a precipitator. As a reaction that produces the precipitate is called precipitation reaction. The formed white precipitate is barium sulfate. The sodium sulfate and barium chloride mixed together to get it barium sulfate and sodium chloride. For example, the equation is sodium sulfate and barium chloride react to give barium sulfate precipitate and sodium chloride. In Tamil, இரட்டை சிதைவு வினை அதாவது இதுல வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா AB மற்றும் CD என்ற ரெண்டு ரியாக்டர்ல எடுத்துக்கிறாங்க. அது வந்து அதாவது இரட்டை சிதைவு வினைன்னு சொல்லலாம். இதை வேற எப்படி சொல்லலாம், இரட்டை இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்லலாம். இந்த ABCD அந்த மாதிரி ரெண்டு வினை. There are currently 3 other participants in the conference. ரெண்டு வினை விளைபொருளை தருது. இது வந்து என்ன செய்யுதுன்னா இடமாற்றம் நடைபெறுது, இல்லைன்னா சிதைவு நடைபெறுது. அது வந்து செவஞ்சுதான் நம்மளுக்கு வந்து விளைபொருளை தருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அதாவது இரண்டு வினைவிடும் பொருட்களின் அயனிகளுக்கு இடையே இடமாற்றம் நிகழ்ந்து வேறு இரண்டு விளை பொருட்களை தரும் வினையை இரட்டை இடப்பெயர்ச்சி வினை என்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா சோடியம் சல்ஃபேட்டும் பேரியம் குளோரைடு ரெண்டு சொல்யூஷன் கரைசலை எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பேரியம் சல்ஃபேட் வந்து வீழ்படிவாகவும் சோடியம் குளோரைடும் ரெண்டு தான் கிடைக்குது. அதாவது நீரில் கரையாத வெள்ளை நிற பொருள் பேரியம் சல்ஃபேட், அதாவது பிரிசிபிடேட்டா வீழ்படி மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல கிடைக்கும். வெள்ளை நிற பொருள் பேரியம் சல்ஃபேட் சோதனை குழாயில் உருவாவதை காணலாம். நீரில் கரையாத இந்த பொருளுக்கு வீழ்படிவு என்று பெயர். எந்த வினை வீழ்படிவை உருவாக்குகிறதோ அதற்கு வீழ்படிவாக்கல் வினை என்று பெயர். வெள்ளை நிற வீழ்படிவு உருவாகுவது அதாவது சல்ஃபேட்டும் பேரியமும் சேர்ந்து, அதாவது சல்ஃபேட் இங்கிருந்து சோடியத்துக்கும் குளோரைடு வந்து சல்ஃபேட் வந்து பேரியத்துக்கு இடமாற்றம் அடையுது, குளோரைடு வந்து சோடியத்துக்கு இடமாற்றம் அடையுது. இந்த மாதிரி இடமாற்றம் இடப்பெயர்ச்சி வினை சொல்லலாம். இல்லைன்னா ஒரு வினையிலிருந்து அயனிகள் வந்து பிரிஞ்சு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இரட்டை சிதைவு வினை அல்லது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், fifth one, oxidation and reduction reaction. We are all over. Oxygen is the most essential element for sustaining life. One can live without food or even water for a number of the days, but not without oxygen. In our daily life, we come across a phenomena like fading of the colors of the glass, burning of the combustible substance like cooking gas, wood or coal, and also rusting of iron articles. All such a process fall in the category of the specific type of the chemical reactions called oxidation or reduction reaction. A large number of the industrial process like electroplating and the extraction of the metal like aluminium are based upon the reduction reaction. அதாவது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், அதாவது ஆக்சிஜன் ஏற்றம் ஆர் ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெய்லி லைஃப்ல
நம்ம டெய்லி லைஃப்லேயே நடக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட துணி கலர் மாறுறது, அப்புறம் இரும்பு துரு பிடித்தல், அப்புறம் நம்ம விறகு இருக்கும்போது வர்ற அந்த புகை, இது எல்லாமே ஆக்சிலேஷன் ஏதோ ஒன்று, அதாவது ஒடுக்கமோ ஏற்றமோ நடக்குது. இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த மாற்றம்லாம் நடக்கும். ஆக்சிலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிலேஷன் மீன்ஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இன்வால்வ் addition of oxygen or removal of the hydrogen, or otherwise loss of the electron is called acceleration. Acceleration. Next one, reduction. A chemical reaction which involves addition of reaction or removal of the oxygen, or otherwise gain of electron is called reduction. Acceleration means addition of oxygen. Reduction means the addition of the hydrogen or removal of oxygen. அதாவது ஆக்சிஜன் நேற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வேதி வினையில ஒரு ஆக்சிஜன் சேர்க்கப்படுதலாலோ அல்லது ஹைட்ரஜன் நீக்கப்படுதலாலோ எலக்ட்ரான் நீக்கப்படுதலாலோ நிகழும் வினை ஆக்சிஜன் நேற்றம் எனப்படும். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒடுக்கம். ஒரு வேதி வினையில், அதாவது ஆக்சிஜனை வந்து ஒடுக்கம்னா நீக்கிறது, ஆக்சிஜனை நீக்குதல், எலக்ட்ரான் ஏற்கப்படுதல் நிகழ்வு. இதை வந்து என்னன்னு சொன்னா ஆக்சிஜன் ஒடுக்கம். இதுலயே இன்னொன்று இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம் அண்டு ஒடுக்க வினைகள். அதாவது ஆக்சிஜன் நேற்றமும் ஒடுக்கமும் ஒரே சமயத்தில் நிகழக்கூடிய வினை ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை எனப்படும். தேர்ட் ஒன், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் மீன்ஸ் the acceleration and reduction taken in once the reaction is called acceleration and reduction reaction. அதாவது ஆக்சிஜன் நேற்றம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு வேதி வினையில ஆக்சிஜன் சேர்க்கப்படுவதனால ஆக்சிஜன் சேர்க்கும் போதே எலக்ட்ரான் வெளியே போகும். இதை வந்து ஆக்சிஜன் நேற்றம்ன்றாங்க. ஒடுக்கன்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்து வெளியே, அதாவது நீக்கப்படுதல், அதை வந்து நீக்கப்படுறதுனால ஒரு எலக்ட்ரான் ஏற்கப்படும். இதை வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம். ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும் ஒரே வினையில நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் வினைகள் எனப்படும். Acceleration means a chemical reaction which involves the addition of the oxygen or removal of hydrogen or loss of the electron is called acceleration. Reduction means a chemical reaction which involves addition of hydrogen or removal of the oxygen or gain of electron is called as reduction. Acceleration and reduction means both acceleration and reduction taken into same reaction means it is called as acceleration reduction reaction. And sixth one, acceleration and next one, sixth one, last one, exothermic and endothermic reaction. Exothermic already see in the last chapter. During the chemical reaction, one of the most common changes is changes in temperature. Temperature is important on this reaction. When the, for example, we are taken into when a detergent is dissolved in water to wash the glass, it is liberate the heat. The heat is given out. Another example, when a glucose is kept on our tongue, the chilling effect is felt. During this process, heat is either given out or absorbed from the surrounding. In the same way, in most of the chemical reaction, energy is either taken up or given out. In Tamil, வெப்ப உமிழ் வினையும் வெப்ப கொள்வினையும். அதாவது வெப்ப உமிழ் வினைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பத்தை வந்து வெளியிறது. அதாவது வெப்ப கொள்வினை அப்படின்னா வெப்பத்தை உள்வாங்கிக்கிறது. வேதி வினையின் போது பொதுவாக நிகழும் ஒரு மாற்றம் வெப்ப மாற்றம் எனப்படும். அதாவது ஹீட்டிங், அதாவது
அதாவது ஹீட்டிங் ப்ராசஸில் நடக்கிறத வச்சு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நம்மளுக்கு துணி துவைக்க யூஸ் பண்ண டிட்டர்ஜென்ட், அந்த பவுடரை எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு வாட்டர் சேர்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா ஒரு மாதிரி ஹீட்டாக சூடாகிற மாதிரி இருக்கும். இது வந்து வெப்பத்தை வந்து வெளியிடுறது. அதனால இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெப்ப உமிழ் வினை. அதே மாதிரி அடுத்து ஒன்று குளுக்கோஸ். நம்ம எனர்ஜிக்காக குடிக்கிற அந்த குளுக்கோஸ் பவுடரை நாக்கில் வச்சு அதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஜில்லுன்ற குளிர்ச்சியாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தை வந்து வெளியிடுறது. வெப்ப கொள்வினை அதை வச்சு சொல்லிப்பாங்க. வெப்ப உமிழ்வினை அப்படின்னா வெப்ப ஆற்றல் வெளியேறுதலுடன் நிகழும் வினைகள் வெப்ப உமிழ்வினை எனப்படும். நெக்ஸ்ட் ஒன் வெப்ப கொள்வினை. வெப்பத்தை ஏற்றும் நிகழ்வு வெப்ப கொள்வினைகள் எனப்படும். In English, exothermic reaction, a chemical reaction which proceeds with the evaluation of the heat energy is called exothermic reaction. Another was endothermic, a chemical reaction which processed with the absorption of the heat energy is called endothermic reaction. Once again I repeat, types of the reaction there are classified into 6 types. These are combination reaction and decomposition reaction, displacement reaction, double decomposition reaction or double displacement reaction, oxidation and reduction, and this last one exothermic and endothermic. Combination reaction means the two or more reactants to combine to form a product is called combination reaction. Decomposition reaction means a molecule split into two. These are called decomposition reaction. Third one is displacement reaction means in this reaction the molecule to displace the displacement to another molecule is called displacement reaction. And the fourth one, when the reaction exchange of the ions between the two reactants occur leading to formation of the two different products. The last one, fifth one is oxidation and reduction. Oxidation means addition of oxygen. Reduction means addition of the hydrogen. And the last one, sixth one, exothermic and endothermic. Exothermic means which evaluates the heat energy is called exothermic. Endothermic means the absorption of the heat energy is called endothermic reaction. In Tamil, வேதி வினைகளை வந்து 6 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கூடுகை வினை, சிதைவுறுதல் வினை, இடப்பெயர்ச்சி வினை, இரட்டை சிதைவு வினை அல்லது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும், வெப்ப உமிழ்வினை, கொள்வினை. கூடுகை வினைனா 2 வினைகள், அதாவது ஏபின்ற வினைபடும் 2 வினைபடும் பொருள் சேர்ந்து வினை விளை பொருளை தந்துச்சுன்னா அது வந்து கூடுகை வினை. சிதைவுறுதல் வினைனா ஒரு மூலக்கூறு வந்து வினைபடும் பொருள்ல உள்ள ஒரு மூலக்கூறு வந்து வினை நடக்கும்போது 2 வினை விளை பொருளை தந்துச்சுன்னா, அதாவது சிதைவுற்று தந்துச்சுன்னா அது சிதைவுறுதல் வினை. தேர்ட் ஒன் வந்து இடப்பெயர்ச்சி வினை, அதாவது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட அயனிகள் வந்து ஒரு மூலக்கூறுல இருந்து இன்னொரு மூலக்கூறுக்கு வந்து இடப்பெயர்ச்சியாக கிடைக்கிறது வந்து இடப்பெயர்ச்சி வினை. இது வந்து ஒற்றை மூலக்கூறுக்கு, அதாவது இரட்டை சிதைவு வினை அல்லது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, அதாவது 2 மூலக்கூறு இடைகளுக்குள்ள அயனிகள் வந்து ஒரு இதுல இருந்து இன்னொன்னுக்கு வந்து மாறுறது வந்து இடப்பெயர்ச்சி வினை. ஃபிஃப்த் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும். ஆக்சிஜனேற்றம்னா ஆக்சிஜனை வந்து சேர்க்கப்படுறதுனால நடக்கிற வினை வந்து ஆக்சிஜனேற்றம். ஒடுக்க வினை அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் நீக்கப்படுதலால நடக்கிறது வந்து
ஒடுக்க வினை. இது ரெண்டும் ஒரே ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது ஆக்சிஜனேற்றம் ஒடுக்க வினைகள் ஆகும். ஆறாவதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப உமிழ்வினையும் வெப்ப கொள்வினையும். இதுல பார்த்தீங்கன்னா வெப்ப உமிழ்வினைனா வெப்பத்தை வெளியிடுறது வெப்ப உமிழ்வினை. வெப்ப கொள்வினைன்னு பார்த்தோன்னா வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு வெப்ப கொள்வினை எனப்படும். That's all, sir.